முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவைத் தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பு. மக்களவைத் தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் தற்போது மக்களவையானது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வரவேற்பு இருந்த போதும் சில எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் மூலம் அமெரிக்க விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதால் வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அமெரிக்காவின் விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களின் இறக்குமதி இங்கே அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 72 கோடி விவசாய மற்றும் விவசாய தொழிலாளர்களின் நலனை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விவசாய பொருட்களின் மீது அமெரிக்கா பெருமளவு எந்த சலுகையும் வழங்கவில்லை. இதனால் அமெரிக்க பொருட்களுடன் இந்திய உற்பத்திகளால் போட்டியிட முடியாமல் போகலாம் என கூறப்படுகிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தில் தான் இந்த ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா பல அமெரிக்க பொருட்களின் வரியை 0% நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 18% வரை வசூலிக்கிறது. இதன் காரணமாக சமத்துவமற்ற நிலை நிலவுவதால் இது இந்தியர்களுக்கு அதிக பாதிப்பாக ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல அமெரிக்க பொருட்களுக்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்காதது வெளிப்படைத்தன்மையை பாதிப்பதாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடந்த வாரம் முழுதும் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து மக்களவை இதன் காரணமாக 19 மணி நேரம் பாதிக்கப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா முன்னதாக வருத்தம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்தும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக விவாதம் நடத்துவதில் என்ன பிரச்சனை இருந்துவிடப் போகிறது என கூறி இன்று மக்களவை தலைவர் அதாவது சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் பதாகைகளுடன் முழக்கங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து சபாநாயகருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் தொடர்ந்து மக்களவையில் பல பரபரப்பான சூழலானது நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மக்களவையை மதியம் 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே அதாவது இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே விவாதம் நடத்த கோரி திமுக சார்பில் TR பாலு மக்களவை குழு தலைவர் TR பாலு முன்னதாக நோட்டீஸ் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.